எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் இது ஒன்று. எங்கள் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப்புக்காக போயிருந்தோம். ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நாளைக்கு வந்து குழந்தை டெலிவரி டேட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைனலாக செக்கிங்க்காக வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். ஏன்னா நமக்கு முன்னே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. என் ஒய்ஃபை சாப்பிட்டேன்னு கேட்டு அவங்க சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, மறுநாள் காலையில் 6 மணிக்கு எங்கள் ஃபேமிலியோடு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேயே வந்து அட்மிட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறம் சிசேரியன் பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாச்சு. அதுக்கப்புறம் அட்மிட் பண்ணி எல்லாம் குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபு சரி பத்திரமா குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து சிசேரியன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. எங்களே வந்து யாருமே அலோவ் பண்ணல. ரொம்ப நேரம் விட்டு சிசேரியன் முடிஞ்சிட்டு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து காட்டுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் காட்டுறேன்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான் போனாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைய பார்த்த உடனே பையன் பிறந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் குழந்தைய கொடுக்கல. அவங்க என்னென்னா அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. ஐயோ, ஒரு குழந்தைங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ, நம்மக்கிட்ட கொடுக்கலையே தம்பி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு. நீண்ட நேரத்துக்கு அப்புறம் குழந்தையும் ஒய்ஃபையும் வந்து ஒன்றா வந்து பெட்டு தனியாக இருக்கிற ரூமுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒய்ஃபையும் குழந்தைய வந்து ஒரே டைமில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து தனியாக ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. குழந்தைய வந்து தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தது, ஒரு பக்கம் சோகமாகவும் இருந்தது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணது ரொம்ப ஃபீலு. 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நாங்கள் எங்கள் குழந்தைய வந்து எங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபும் தாயும் நல்லபடியாக கூப்பிட்டு வந்திருந்தோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில்